ஆயிரக்கணக்கான பாம்புகள் பாதுகாக்கும் ஒரு சிவன் கோயில் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த இடத்துல பலாயிரக்கணக்கான கருநாகங்கள் இருக்கு. இந்த பாம்புகள் எல்லாம் கடந்து போனால் மட்டும்தான் உங்களால் உள்ள இருக்கிற சிவனையே பார்க்க முடியும். இதுதான் புதுச்சேரி தென் கைலாசநாதர் கோவில். இந்த இடத்துல கிட்டத்தட்ட 1008 லிங்கங்கள் இருக்கு. இருந்தாலும் அந்த மூலவராக இருக்கிற தென் கைலாயநாதரை தான் கருநாகங்கள் பாதுகாக்குது. ஒரு நாகம் 2 நாகங்கள் பலாயிரக்கணக்கான கருநாகங்கள் அந்த லிங்கத்தை பாதுகாக்குது. இந்த அதிசய லிங்கத்தை கைலாயத்திலிருந்து, அதாவது இமயமலையிலிருந்து தான் கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறாங்க. இந்த லிங்கத்தை இங்கே வச்சதுக்கு அப்புறம் 1-2 கருநாகங்கள் தான் வர ஆரம்பிச்சது. ஆனால் காலங்கள் போக போக இந்த ஊரில் இருக்கிற எல்லா கருநாகங்களும் இந்த கோயிலுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா தான் இந்த கோயில் ரொம்ப ஒரு அமானுஷ்யமான கோயிலா மாற ஆரம்பிச்சிருக்கு. ஒரு தடவை பாத்தீங்கன்னா இந்த கோயில இருக்க ஒரு லிங்கத்தை ஒருத்தர் கார்ல எடுத்து போக ட்ரை பண்ணிருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா அவரோட கார் சுத்தி ஏகப்பட்ட கருநாகங்கள் சுத்தி வளைச்சிருச்சு. அவர் பயந்துட்டு இருந்து அந்த லிங்கத்தை அங்கேயே போட்டுட்டு வீட்டுக்கு ஓடி போயிட்டாரு. அவர் வீட்டுக்கு போன பிறகு பல மாசங்களா அவரை பாம்பு கொத்த ட்ரை பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே அபசகுணங்கள் ஏகப்பட்டது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அவர் அதுக்கப்புறமா இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போனதுக்கு அப்புறம் அவரோட லைஃப் ரொம்ப நார்மலா மாறி இருக்கு. இந்த கோயில்ல இரவு நேரத்துல யாருமே போக மாட்டாங்க. காரணம், இரவு நேரத்துல இந்த இடத்துல ஏகப்பட்ட பாம்புகள் வந்து அங்க இருக்கிற லிங்கத்துக்கு பூஜை பண்ணுதாமா, பாலபிஷேகம் முத கொண்டு பண்ணுதாமா. காலைல வந்து பார்த்தா இடத்துல பாலபிஷேகம் பண்ண தடைகள் ஏகப்பட்டது இருக்காமா. ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த இடத்துல சித்தர்கள் இன்விசிபிளா இருக்காங்களாமா. அந்த சித்தர்கள் நம்மளால பார்க்க முடியாது. ஆனா இரவு நேரத்துல இன்விசிபிளா இருக்கிற அவங்க விசிபிள் ஆகி இங்க இருக்கிற லிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இரவு நேரத்துல இந்த கோயிலுக்கு யாருமே போகவே மாட்டாங்க. அப்படி போக ட்ரை பண்ண எல்லாத்துக்குமே உள்ள பயங்கரமான சத்தங்களும் பாம்புகளோட சத்தங்களும் ஏகப்பட்டது கேட்டா.